இரவு நேரங்கள்ல வானத்துல நட்சத்திரங்களையும் மற்ற கோள்களையும் நம்ம பார்க்குற மாதிரி மற்ற கோள்கள்ல இருந்து நம்ம பூமியை பார்த்தா எப்படி தெரியும்? நிஜமாலே அந்த மாதிரி பார்த்து நிறைய போட்டோஸ் எடுத்திருக்காங்க. அதுலயும் சமீபத்துல செவ்வாய் கிரகத்துல இருந்து நம்ம பூமி தெரியுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த போட்டோவை பத்தியும் விண்வெளியில இருந்தும் மற்ற கோள்கள்ல இருந்தும் நம்ம பூமியை அவங்க எடுத்த போட்டோஸை பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போறோம். மற்ற கோள்கள்லேருந்து எடுத்த புகைப்படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி முதலா நம்ம பூமிக்கு வெளியே இருந்து நம்ம பூமியை எடுத்த புகைப்படத்தை பார்த்துடலாம். 1946 சப்ஆர்பிட்டல் ராக்கெட். இது பூமியிலேருந்து 105 கிலோமீட்டர் உயரத்தில், அதாவது நம்மளுடைய வளிமண்டலமும் வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டர் ஸ்பேஸும் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துல வச்சு இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதில் விஷயம் என்னன்னா, அந்த ராக்கெட் அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப பூமிக்கு வரும்போது அது கிராஷ் லேண்டிங் ஆயிடுச்சு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக உள்ள இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே ஸ்டீலால் கவர் ஆயிருந்துச்சு, நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ அவங்களால ரெக்கவர் பண்ண முடிஞ்சிச்சு. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம பூமி ஒட்டுமொத்தமாக தெரியாது, ஒரு கால்வாசி மட்டும்தான் தெரியும். அதுவும் கருப்பு வெள்ளை நேரத்தில் தான் அது இருக்கும். அதுக்கப்புறமா 1966 சோவியத் ரஷ்யா மால்னியா 1 அப்படிங்கிற தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்புறாங்க. அந்த செயற்கைக்கோள் தான் பூமியோட ஒட்டுமொத்த டிஸ்கும் தெரியுற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை முதலாக எடுத்து அனுப்புது. அப்புறமா 1967 டாஜ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை விண்வெளிக்கு அனுப்புறாங்க. அது பூமியோட ஈர்ப்பு விசை சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை பண்றதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு செயற்கைக்கோள். அந்த செயற்கைக்கோள் தான் பூமியோட முதல் கலர் போட்டோவை எடுத்து அனுப்புது. இதெல்லாமே விண்வெளியிலேருந்து எடுத்த புகைப்படங்கள். இப்போ விண்வெளியும் தாண்டி வேற ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து, அதாவது ஒரு நிலால இருந்தோ இல்லை மற்ற கோள்கள்ல இருந்தோ எடுத்த புகைப்படங்களை பற்றி பார்க்கலாம். 1967 நாசா லூனார் ஆர்பிட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை நிலாவுக்கு அனுப்புறாங்க. எதுக்காகனா, அந்த நேரத்தில் அவங்க விண்வெளி பயணங்கள், நிலாவுக்கு பயணங்கள் மேற்கொண்டாங்க இல்லையா? அப்போ நிலாவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை கொண்டு போய் இறக்குறாங்க அப்படின்னா அங்கே லேண்ட் ஆகக்கூடிய இடங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக இந்த பயணங்கள்லாம் மேற்கொள்றதுக்கு முன்னாடியே இந்த லூனார் ஆர்பிட்டரை அங்கே அனுப்பிச்சிருக்காங்க. அது நிலாவுக்கு உள்ளே போகாமல் நிலாவை சுற்றி வந்து தான் அந்த ஆராய்ச்சி எல்லாம் மேற்கொண்டுச்சு. அப்படி போன அந்த ஆர்பிட்டர் 16வது முறை நிலாவை சுற்றி வரும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு. அந்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறமா சர்வேயர் 3 அப்படிங்கிற ஒரு லேண்டரை நிலாவில் இருக்கக்கூடிய மண்ணை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. அந்த லேண்டர் தான் நிலாவில் இருந்து முதலா பூமியை ஒரு கலர் ஃபோட்டோவை எடுத்து அனுப்புது. அதுக்கப்புறமா நிறைய தடவை நிலாவுக்கு போயிட்டு வந்தாங்க. ஒரு தடவை போயிட்டு வரும்போதுமே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சாங்க. இதில் நிறைய ஃபோட்டோஸ் நீங்களே கூட ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இதில் கடைசியாக 2022 ஆர்டிமிஸ் 1 அந்த மிஷனில் அப்போ அவங்க நிலாவை சுற்றி வரும்போது பூமியும் நிலாவும் ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு அருமையான புகைப்படத்தை அனுப்பிச்சாங்க. அதுதான் இந்த புகைப்படம். இதில் இந்த ஆர்டிமிஸ் 1ங்கிறது வந்து நாசா சார்பாக மறுபடியும் மனுஷங்களை கொண்டு போய் நிலாவில் லேண்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட திட்டம். அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு அதையும் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். சரி, இப்போ அடுத்து நிலாவை தாண்டி, அதாவது பூமிக்கும் நிலாவுக்கும் 3,80,000 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ அதையும் தாண்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து பூமியை எடுத்த புகைப்படங்களை பற்றி பார்க்கலாம். பூமியிலிருந்து சராசரியாக 22.5 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் இருக்குல்ல, அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஸ்பிரிட் அப்படிங்கிற ரோவரை அனுப்புகிறாங்க. என்ன ஆராய்ச்சினா, அங்கே தண்ணி இருந்துச்சா இல்லையா, உயிரினங்கள் இதுக்கு முன்னாடி வாழ்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் அனுப்புகிறாங்க. அந்த ரோவர் பூமி தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புது. அந்த ஃபோட்டோவில் தூரத்தில் புள்ளியாக இத்தனையுண்டா ஒன்று தெரியுது இல்லையா, அதுதான் நம்ம பூமி. இப்போது நம்ம பூமியிலேருந்து செவ்வாய் கிரகத்தை நைட் நேரத்தில் பார்த்தோம்னா எப்படி அது குட்டி கூண்டா தெரியுமோ, அதே மாதிரி தான் செவ்வாய் கிரகத்துலேருந்து பூமியை பார்க்கும்போதும் அது இத்தனையுண்டா தெரியுது. ஆனால் பாவம் அதில் நிலா இல்லை இல்லையா? அதனால 2013 கியூரியாசிட்டி ரோவர் நிலாவும் தெரியிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து அனுப்புது. அந்த ரோவர் செவ்வாய் கிரகத்தில் போய் லேண்ட் ஆன 529வது மார்சியன் சோல் அன்னைக்கு, அதாவது அன்னைக்கு தேதி ஜனவரி 31, 2014. அப்போது பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்குமான தூரம் 16 கோடி கிலோமீட்டராக இருக்குது. அப்போ சூரியன் மறைஞ்சு ஒரு 80 நிமிஷம் கழித்து இந்த ரோவரில் இருக்கக்கூடிய மாஸ்ட் கேம் அப்படிங்கிற ஒரு கேமரா மூலமாக ஒரு ஃபோட்டோவை எடுத்து அனுப்புது. இதில் நம்ம பூமி நம்ம நிலா ரெண்டுமே ஒரு புள்ளியாக தள்ளி தெரியும். பூமிக்கும் நிலாவுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஃபோட்டோ வச்சும் கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதில் இடையில நான் பேசிகிட்டு இருக்கும்போது மார்சியன் சோல் அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா? அந்த சோல் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது நம்ம பூமி இருக்குன்னா அது தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு 23 மணி நேரம் 56 நிமிஷம் ஆகும். இதை தான் ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுவே நம்ம செவ்வாய் கிரகத்தை எடுத்துட்டோம்னா அது தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 24 மணி நேரம் 40 நிமிஷம் ஆகுது. எப்படி பூமி தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றி வரதை நம்ம ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த செவ்வாய் கிரகம் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வரதை சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா 10 ஆண்டுகள் கழிச்சு கியூரியாசிட்டி ரோவர் செவ்வாய் கிரகத்தில் போய் தரையிறங்கி 4295 சோல் கழிச்சு செப்டம்பர் 5, 2024 அன்னைக்கு ஒரு ஃபோட்டோவை எடுத்து அனுப்புது. இந்த ஃபோட்டோலையுமே நம்ம பூமி நிலா ரெண்டுமே தெரியும். ஆனால் அப்படி தெரிகிறது நம்ம பூமியோட நிலா இல்லை,
செவ்வாய் கிரகத்தோட நிலா, அதாவது செவ்வாய் கிரகத்தோட துணைக்கோள். செவ்வாய் கிரகத்துக்கு ஃபோபோஸ் டெமியோஸ் அப்படின்னு 2 துணைக்கோள் இருக்கு. இதுல அந்த ஃபோபோஸ் துணைக்கோள் அது உதயமாகும் போது அதுக்கு பின்னாடி நம்ம பூமி தெரிகிற அந்த மொமெண்ட்டை இது ஒரு ஃபோட்டோவா எடுத்து அனுப்பியிருக்கு. செவ்வாய் கிரகத்துல இருந்து செவ்வாய் கிரகத்தோட ஒரு ஆப்ஜெக்ட்டும் பூமியும் தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறது இதுதான் முதல் முறை. இதுல அந்த ஃபோட்டோல ஒரு பெரிய மலை மாதிரி தெரியுது இல்லையா, அந்த மலையோட உயரம் 5.5 கிலோமீட்டர். செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய கேல் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய மலையும் சேர்த்தே தான் அது ஃபோட்டோவா எடுத்து அனுப்பியிருக்கு. செவ்வாய் கிரகத்திலேருந்து எடுத்த மாதிரியே புதன் கிரகத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக 2013 மெசஞ்சர் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. எதுக்காகனா அங்க அதோடைய சூழலையும் அதோடைய மேற்பரப்பு எப்படி இருக்கு, அதாவது புதன் கிரகத்தோட மேற்பரப்பு சூழல் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. அது ஒரு பூமியை ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு. அந்த போட்டோ தான் இது. இதுக்கப்புறமா 2020 யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி சோலார் ஆர்பிட்டர் அப்படின்னு ஒன்று அனுப்புறாங்க. எதுக்காகனா சூரியனோட துருவ பகுதிகளையும் அதுலேருந்து வரக்கூடிய சூரிய புயலையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக. அப்படி போன அந்த ஆர்பிட்டர் ஒரு விஷயம் பண்ணுச்சு. என்னன்னா பூமியை மட்டும் ஃபோட்டோ எடுக்காம பூமியோட சேர்த்து வெள்ளி கிரகத்தையும் செவ்வாய் கிரகத்தையும் சேர்த்து அந்த 3 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து அனுப்பிச்சு. இப்படி 3 கோள்களை சேர்த்து எடுத்த ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் 6 கோள்களை சேர்த்து எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குது. எப்படின்னா பூமியோட சேர்த்து வியாழன், வெள்ளி, சனி, யுரேனஸ், நெப்டியூன்னு 6 கோள்களை சேர்த்து எடுத்திருக்காங்க. எப்போனா 1977 வாயேஜர் அப்படிங்கிற ஸ்பேஸ் ப்ரோபை விண்வெளிக்கு அனுப்புறாங்க. எதுக்காகனா சூரிய குடும்பத்தோட அவுட்டர் ஸ்பேஸையும் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அனுப்புறாங்க. அப்படி போகும்போது அதை லான்ச் பண்ணி 12 வருஷம் கழிச்சு அதில் இருக்கக்கூடிய ஆற்றலெல்லாம் மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேமராவை நிரந்தரமாக ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அப்படி ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா ஆஃப் பண்ணணும், சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆஃப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்டது தான் இந்த ஃபோட்டோ. இதில் பூமியோட சேர்த்து வியாழன், வெள்ளி, சனி, யுரேனஸ், நெப்டியூன்னு 6 கோள்களை நம்மளால பார்க்க முடியும். இப்படி இன்னும் நிறைய புகைப்படங்களை பூமிக்கு வெளியிலேருந்து பூமி தெரியுற மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு சிலதை மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எடுக்க தான் போகிறாங்க. அதெல்லாம் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்க போகுது. இந்த ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் விண்வெளியில் நடக்கக்கூடிய தொடர் ஆராய்ச்சிகளும் சரி, இந்த ஃபோட்டோஸும் சரி, நமக்கு சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். அது அப்படி சொல்லுதான் தெரியல, பட் நான் அப்படி தான் எடுத்துப்பேன். என்னன்னா இந்த பிரபஞ்சம் ரொம்ப 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 பெருசு. அந்த எவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் நம்ம பூமி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப 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 குட்டி ஒரு புள்ளி மாதிரி தான் தெரியும். அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துலேருந்து பார்த்தாலே பூமி இத்துணியூண்டா தான் தெரியுது. அப்போ அந்த இத்துணியூண்டு பூமியில் மனுஷங்க எடுத்து பார்த்தோம்னா அவங்க இத்துணியூண்டு ஆட்கள் தான். அவ்வளோ சின்னதாக இருந்துக்கிட்டு இவ்வளோ ஆட்டம் போடுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதாவது ஒரு சிலர்லாம் வந்து நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஆட்டம்லாம் போடுவாங்க. இந்த பிரபஞ்சம் அந்த மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துருச்சு. அவங்களுக்கு கடைசி காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் அந்த பிரபஞ்சம் பார்த்துருச்சு. என்ன சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பேசுறீங்க? சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம விண்வெளியிலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் பற்றி பார்த்த மாதிரி இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்பேஸ் சம்பந்தமான வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். அதில் குறிப்பாக ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இருக்கு இல்லையா, அந்த டெலஸ்கோப் என்னென்ன மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துச்சு, அது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் இப்போ சைடில் தெரியும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இதில் குறிப்பாக கடைசியாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் ஜேம்ஸ் வெப் அதோட 2 வருஷம் நிறைவு செஞ்சதுக்காக ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருந்துச்சு. அதில் ஒரு கேலக்ஸியோட ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கேலக்ஸி நீங்கள் பார்க்க அப்படியே உங்களுக்கு ஒரு பென்குயின் மாதிரியே இருக்கும், பக்கத்தில் ஒரு முட்டை இருக்கிற மாதிரியே இருக்கும். அது எப்படி ஒரு கேலக்ஸி பென்குயின் மாதிரி இருக்கும், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டும் சைடில் தெரியும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம்.